மீன் முட்டை பொடிமாஸ். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன சைஸ் வெங்காயம் நறுக்கினது, 3 பல்லு பூண்டு நறுக்கினது, கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் நறுக்கினது, 4லேருந்து 5 முட்டை. ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கின உடனே மீன் முட்டையை மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சுருக்கீங்க, அதையே இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மீன் முட்டை 5 நிமிஷத்தில் வெந்துடும். அதோட இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளையும் சேர்த்துக்கோங்க. முட்டை வெந்த உடனே அதை நல்லா குத்தி கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டைக்கு தேவையான 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 4 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா கைவிடாமல் கிளறிக்கினே இருந்தீங்கன்னா மீன் முட்டை பொடிமாஸ் தயாராகிடும். இதை சாம்பார் சாதத்துக்கும் ரச சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்.